இலங்கையின் கதிர்காமம் முருகன் கோவில் என்பது வெகு பழமையான, ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான புனித தலமாகும். இது தனிப்பட்ட மதத்தினருக்கே அல்ல, பல சமுதாயங்கள், மதத்தினரும் ஒரே இடத்தில் பக்தி செய்வதால் இது பலமத ஒற்றுமையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. கோவில் அடிப்படை தகவல். கதிர்காமம் என்பது தென்னிலங்கையில் உள்ள பிரபலமான புனித நகரம். இங்கு உள்ள கோவில் முக்கியமாக முருகப்பெருமான், ஸ்கந்தா அல்லது கார்த்திகேயா என்பவரை அருட்புரிபுரமாக கொண்டது. தமிழர் வழிபாட்டில் இதை கதிர்காமம் என்றும், சிங்களர் வழிபாட்டில் கதரகாம தேவியோ என்றும் அழைக்கின்றனர். வரலாறு. முதன்மை காலம். இக்கோயில் பண்டைய 2ஆம் நூற்றாண்டு கிமு காலத்துக்கு சென்று சேரும் என்று பல வரலாற்று பதிவுகளில் கூறப்படுகிறது. இது இலங்கையின் மிகவும் பழமையான முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும். மகாவம்சம் போன்ற பண்டைய இலங்கை வரலாற்று பதிவுகளில் கஜ்ஜரகாமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் அந்த ஊரின் பெயர் காலத்திற்குள் கதிர்காமம் என மாறி வந்ததாகும். மதங்களின் இணைப்பு. இந்த கோயில் இந்து, பௌத்த, பழங்குடியினர், வேட்டர்கள் மற்றும் பிற சமுதாயத்தினராலும் மதிக்கப்படும் புனித இடமாக உள்ளது. பௌத்தர்கள் இங்கு உள்ள கிரிவெஹரா ஸ்தூபியையும் பாரம்பரியமாக மதிக்கின்றனர். இது கோவில் வளாகத்துடன் இணைந்து அமைந்துள்ளது. வேட்டர் பழங்குடிகளுக்கு இங்கு நீண்டநாள் பழமை வாய்ந்த ஆன்மீக மரபுகள் உள்ளன. புராண கதைகள். இலங்கை புராதன புராண கதைகள் இங்கே முருகப்பெருமான் வேலி சக்தி கொண்டு தோன்றி ஒரு வேட்டர் பிராணயமாக இருந்த வள்ளியுடன் திருமணம் செய்யப்பட்டதாகவும் அந்த காதலும் புனிதமயமாகிவிட்டதாகவும் கூறுகின்றன. இலக்கிய சான்றுகள். 10 நூற்றாண்டுகளுக்குப் பிறகு 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் போன்ற பக்த கவியர்கள் இத்தலத்தை தங்கள் பாடல்களில் புனித இடமாக குறிப்பிடுகின்றனர். கோவில் அமைப்பு மற்றும் வழிபாடு. இங்கு முக்கியமாக முருகா, காளி, கணேசா போன்ற பல தெய்வங்களுக்கு தனித்தனியன் சிலைகள் உள்ளன. பக்தர்கள் கேள்வி கேட்டவாறு முருகனுக்கு பிரிதமான வழிபாடுகளை இங்கு நடத்துகின்றனர். திருவிழாக்கள். இங்கே வருடத்திற்கு பல திருவிழாக்கள் மற்றும் யாத்திரைகள் நடைபெற்று வருகிறது. பாச எசலா திருவிழா ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. தீபத் திருவிழா, வைகாசி விசாகம், பிற மாத திருவிழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. முக்கியத்துவம். ஆன்மீக ஓட்டம், பல மதத்தின் மக்களை இணைக்கும் தலம். பழமை மற்றும் சொற்கள். கோவிலுக்கு வந்த கதிர்காமம் என்ற பெயர் கார்த்திகேய கிராமம் என்ற சொல் தொடக்கம் என நினைக்கப்படுகிறது. புறநானூறு சாசனம். பலர் நினைப்பது போல இது ஒரு பழமையான கந்தர் தலமாகும்.